கோவை மக்களவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீக்கப்பட்ட வாக்காளர்களை இணைத்து வாக்களிக்க அனுமதி கோரிய மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும், அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SP கங்காபூர்வாலா, நீதிபதி G சந்திரசேகரன் அவர்கள் விசாரணைக்கு வந்த பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும், மனுதாரர் தொகுதியில் வசிக்கவில்லை, மாறாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது மனுதாரரின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பொழுது மனுதாரர் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்த நீதிபதிகள், தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.